டாஸ்மாக் கடைக்கு எதிராக பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் போராடினதை பத்திரிகை செய்திகளை பார்த்துருப்பீங்க. இதை பற்றி தமிழ்ந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்குது. இந்த செய்தியில் முடிக்கிற இடத்துல இந்த கலைபரங்களுக்கு இடையில் மாணவர்கள் மதுபாட்டில்களை எடுத்து சென்றார்கள் அப்படின்னு நஞ்ச கக்கிற விதமாக எழுதியிருக்குது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய நிலைமை பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். மாணவர்கள் குடிக்கிறாங்க, இளைஞர்கள் குடிக்கிறாங்க, சிறுவர்கள் குடிக்கிறாங்க அப்படின்ற சூழல் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த சூழலில் 1000 மாணவர்கள் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு திரண்டு டாஸ்மாக் கடை அடித்து முடிக்கிறாங்க. இதை பற்றி பத்திரிகைகள் பலது பாராட்டி எழுதியிருக்குது. அரசியல் கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. இந்த இடத்துல போலீஸ் நடந்துக்கிட்ட முறை என்ன? போராடிய மாணவர்களை குண்டர்களைப் போல போலீஸ்காரங்க தாக்கி இருக்கிறாங்க. பெண்களை தாக்கி இருக்கிறாங்க. கடுமையான அடி, இடுப்பெலும்பு ஒடிச்சிருக்கிறாங்க. பைப்பை கொண்டு தாக்கி இருக்கிறாங்க. இதை பல பத்திரிகைகள் கண்டித்து எழுதியிருக்குது. பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. இது தமிழ்ந்து பத்திரிகை கண்ணுக்கு தெரியல. இதை கண்டித்து அந்த பத்திரிகையில் ஏதாவது ஒரு வரி எழுதப்பட்டிருக்குதா? இல்லை. ஆனால் மாணவர்கள் 2 பேர் பாட்டிலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு ஏதோ எங்கேயோ கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்த சொல்கிறான். அப்போ மாணவர்கள் போராட்டத்தை இழிவுபடுத்துறது தான் இந்த தமிழ்ந்து பத்திரிகை செஞ்சுருக்குது. தமிழ்ந்து பத்திரிகை இந்த அரசுக்கு சொம்படிக்கிறதுனா அது வேற எங்கன்னா வச்சுக்கோ, மாணவர்கள்ட்ட வச்சுக்கூடாது. தைரியம் இருந்தால் தமிழ்ந்து பத்திரிகை நிருபர் பச்சையப்பன் கல்லூரிக்கு வா, அடையாளம் காட்டு, அப்புறம் பேசுவோம்.